இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்றார். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் புத்திரர் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் நிர்மூலமாகவில்லைன்னு சொல்றார். ஏன்னா கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். காலங்கள் மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், சூழ்நிலை கூட மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து பாருங்க. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வை போல மாற்றினீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவரா இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். அதுதான் நமக்கு முதல்ல வசனத்திலேயே சொல்றாரு இல்லையா, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன்னா கர்த்தருடைய சந்ததி அவர்கள். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக என்றென்றும் நிலை பெற்றிருக்கும். அப்ப கர்த்தர் அவருடைய ஆண்டுகள் கூட முடிந்து போவதில்லைன்னு எழுதியிருக்கு. ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர், அவர் என்றைக்கும் மாறாதவரா இருக்கிறார். அப்போ விசுவாசத்தின் அவசியத்தை குறித்தும் யாக்கோபிலே சிருஷ்டிப்பின் நிலையற்ற தன்மையை குறித்தும் யாக்கோபு புத்தகத்துல பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல் உலர்ந்தும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவு அழிந்து போம், ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளிலே வாடி போவான். ஆனால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார் இல்லையா, அவர் மாறாத தேவனா இருக்கிறார். யாக்கோபு 1:17 பாருங்க, எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர்கிட்ட எந்த மாற்றமோ வேற்றுமையோ கிடையாது. அவர் பட்சபாதம் அற்றவர் இல்லையா, மத்த பாரபட்சம் பார்க்கிறவர் கிடையாதவர். அப்படிப்பட்ட தேவன் என்றென்றும் மாறாதவரா இருக்கிறார். எபிரேயர் 13:7-8 வசனம் பாருங்க. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். நேற்று வரைக்கும் அவர்கள் வழுவாமல் காத்த தேவன் இன்று நம்மையும் அப்படியே வழுவாமல் காக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:24 சொல்லுது பாருங்க, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களுக்கு என்ன செய்யணும் தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க. யோசுவாவோடு பேசின தேவன் இன்னைக்கு நம்மோடும் பேசுகிறார். அவர் மாறாதவரா இருக்கிறார். ஒரு வாக்கு பண்ணினார்னா அதை நிச்சயமாய் நமக்காக அவர் நிறைவேற்றுவார். அவர் ஆரம்பமும் அவர்தான், முடிவும் அவர்தான் இல்லையா. அல்பா ஒமேகாவாய் அவர் இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறதுனால அவர் மாறாதவரா இருக்கிறார். மரித்தோரை சதா காலங்களிலும் உயிரோடு, மரித்தாலும் அவர் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்க. அவர் ஆதியிலே பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அப்போ இந்த பூமி உலகம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார். அதனாலதான் மோசேவுக்கு அவர் நாமத்தை சொல்லும் பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறவரா இருக்கிறார். ஜனங்களின் மேலே தம் ஆவியை அவர் பொழுந்தருள அந்த தேவன் என்றும் மாறாதவரா இருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை கண்டவரா இருக்கிறார். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவுகிறார். வெண்கல பாதங்களை உடையவர், அவர் மாறாதவரா இருக்கிறார். சமுத்திரத்தை கூட தன் நாசியின் சுவாசத்தினாலே பிளந்தார்னு வசனம் சொல்லுது. வனாந்தரத்திலே அந்த ஜனங்களை எல்லாம் மன்னாவிலே போஷித்து காடையிலே வர வைத்து அவங்களை போஷித்தார்னு பாக்கிறோம். இன்னைக்கு நமக்காக சிலுவையிலே அவர் என்ன பண்ணார்? சாத்தானை ஜெயித்தார். நமக்காக அவர் மரணத்தின் மூலமாய் சாத்தானை ஜெயித்து அவனுடைய கையெழுத்தை எல்லாம் தேவன் குலைத்து போட்டார்னு வசனம் சொல்லுது.
2 தெசலோனிக்கர்ல பாத்தீங்கன்னா 14-15 வசனத்துல பாருங்க, அவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு அந்த சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்தார்னு பாக்குறோம். அவன் கையெழுத்துக்களை எல்லாம் அவர் குலைத்து போட்டார்னு பாக்குறோம். பகையாக இருந்த நடுச்சுவரை நமக்காக அவர் தகத்தெறிந்து இன்று மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மையும் உட்பிரவேசிக்க செய்யும்படியாக செய்திருக்கிறார். அவரே நமக்கு பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார் இல்லையா? அதே போல சங்கீதம் 119:89 சொல்லப்படுது, தேவனுடைய வார்த்தை மாறாதது. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது என்னைக்குமே மாறாது. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. ஏசாயா 40:8 சொல்றாரு, புல் உதிர்ந்து பூவும் உதிரும், தம்முடைய தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும்னு சொல்றாரு. அவர் தண்ணீரை கையினாலே அளந்தவராம், பூமியை மண்ணை மரக்காலால் அடக்கி வைத்தவர்னு இருக்கு. அவர் பர்வதங்களை துலாக்கோலினாலும் மலைகளை தராசினாலும் நிறுத்தினவர் என்று எழுதியிருக்கிறத நம்ம வேதத்துல பாக்குறோம். சங்கீதம் 33:9 சொல்லுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னாகமம் 23:19 பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்தம், ஒரு வசனம் நமக்கு இன்னைக்கு கொடுத்தாருன்னா அதை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய திட்டம் ஒரு நாள் அது மாறாதான். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாம், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறை தோறும் நிற்கும்னு சங்கீதம் 33:11 சொல்லுது. ஆகாப் என்கிறவர் சொல்கிறார், அந்த ராஜா, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். அப்ப கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து நடத்தி முடிவு பரியந்த நம்மோடு கூட இருந்து நம்மை மகிமையிலே சேர்த்து கொள்ளுவார். ஏசாயா 46:10 பாருங்க, அந்தத்தில் உள்ளவைகள் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளும் பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் செய்வேன் சொல்றார். அப்ப கர்த்தர் தனக்கு சித்தமானவைகளை அவர் செய்ய வல்ல தேவனா இருக்கிறார். அவர் ஞானம் மாறாததுன்னு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 15:18 உலக தோற்றம் முதல் தேவன் தமக்குடைய கிரியைகளை எல்லாம் தெரிகிறது. யோபு 12:13 சொல்றார், அவரிடத்துல ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கிறது, அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டுன்னு யோபு சொல்றத பாக்குறோம். ஏசாயா 28:29 பாருங்க, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவம் உள்ளவருமா இருக்கிறார். ஏசாயா 40:28 அவர் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்து கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இலைப்படுவதும் இல்லை. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததுன்னு இருக்கு. ஏன்னா அவர்தான் ஞானமும் புத்தியும் அறிவியும் தருகிற தேவன். ஞானத்தின் அவர் ஊற்றா இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:12 பாருங்க, நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவரா இருக்கிறார், நிச்சயித்தும் இருக்கிறார். அப்போ இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றாரு. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார்னா அதை நிறைவேற்றுவார். யாக்கோபோடு ஆபிரகாமோடு ஈசாக்கோடு இருந்து அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை கொடுக்கும் வரைக்கும் அவர்களை கைவிடாத தேவனா இருந்தார், மாறாதவரா இருந்தார், தன் வாக்கிலே நிலை கொண்டிருக்கிறவரா இருந்தார். அதனாலதான் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் அவர் மாறாத தேவனா இருக்கிறார் என்று நாமும் சொல்லணும்னா அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறபடியே நீங்களும் அவர் அன்பை நீங்க ருசிக்கும் பொழுது அவர் நமக்கும் மாறாதவரா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமேன்.